ஹாய். ஓணத்துக்கு இஞ்சி கரை இல்லாத முடியுமா சாப்பாட்டுக்கு? கண்டிப்பாக இஞ்சி கரை சைடிஸ் வேணும். கண்டிப்பாக வெட்டிக்கலாம். அது ஒரு ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு தனி சுவை. அந்த இஞ்சி கறி எப்படி வைக்கணும் பார்ப்போம்மா. அதுக்கு இஞ்சி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு எல்லாம் வேணும், பச்சை மிளகு இதெல்லாம் வேணும். இதை நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம்மா. வாங்க பார்க்கலாம். இஞ்சி, பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் இதே மாதிரி கழுவி அரிஞ்சு வச்சணும். இந்த கட் பண்ணி வச்ச இஞ்சியை பொரிச்செடுப்போம். கறியாமல் பொரிச்செடுக்கணும். கறியை விடாது. இப்படி எண்ணெய் கூடுதல் விட்டாதான் அதில் பொரிஞ்சு சீக்கிரமே நமக்கு எளுப்பம் வேலை தீரும். இவ்வளோ பொரிஞ்சாச்சு. இனி அடுப்பை ஆட் பண்ணிட்டு இதை இந்த மரிச்சு கோரி எடுப்பேன். அரிச்சு கோரி எடுத்து தண்ணி வச்சாச்சு. இனி இதே எண்ணெயில் தான் சின்ன வெங்காயத்தை போடுவோம். அடுத்து வெள்ளைப்பூடை இதில் போட்டு பொரிச்செடுப்போம். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா பொரிஞ்சு கறியண்டா இதே அளவில் பொரிஞ்சும் இதே நமக்கு இன்னும் அரிச்செடுப்போம். ஒரு தண்ணியை எடுத்து வச்சோம். அதே சட்டியில் தான் அந்த எண்ணெய் மீதி இருக்க எண்ணெய் அங்கே வீற்றணும். இந்த சட்டியில் எண்ணெய் ஈர்ப்பம் எடுத்தோம். அதே சட்டியில் தான் தேங்காய் வறுப்போம். சிலவங்க இஞ்சிக்கு தேங்காய் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சர்க்கரை எண்ணெய் அது போடுவாங்க. அது கேரளத்தில் உள்ளவங்க அப்படி தாங்க, சர்க்கரை அந்த மாதிரி போடுவாங்க. அது அவரவருக்கு விருப்பம். நான் இஞ்சி தேங்காய் வறுத்து தான் கறிவேப்பிலை போடுவோம். அதையும் போட்டு வறுப்போம். அடுத்து சின்ன ஜீரகம் கொஞ்சம் போதும். அதையும் இது கூட போட்டு வறுக்க கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். அது வயிற்றுக்கு நல்லது. தேங்காய் நல்லா வெந்துச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணி வைப்போம். மிளகுத்தூள், மல்லித்தூள், அதாவது நான் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். இஞ்சிக்கு மஞ்சள் பொடி போட்டு கிளறணும். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இது இப்படி மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் போட்டு கிளறி இனி ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். கடுகு வெடிச்சு வச்சு கறிவேப்பிலை போடுவோம். அடுத்து பிணைஞ்சு வச்சுருந்த புளியை ஊற்றுவோம். புளிவெல்லாம் காஞ்சிருச்சு. நான் பிடிச்சி வச்சிருக்கல மிக்சியில் பிடிச்சிருந்ததை நம்ம தட்டுவோம். தட்டி கிளறி எடுப்போம். பச்சை மிளகு ஏற்கனவே போட வேண்டியது மறந்து போடாமல் இந்த பச்சை மிளகு போடுவோம். இது கூட கிளறுவோம். இனி தேவைக்கு தண்ணி ஊற்றுவோம். அடுத்து உப்பு போடுவோம். நல்லா கொதித்து காயட்டும். இது இன்னும் நல்லா கொதித்து காயட்டும். அது வரைக்கும் மூடி வைப்போம். இதில் கொஞ்சம் காயம் போடணும். காயம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிச்சான்னு பார்ப்போம் நம்ம. நல்லா கொதி வந்துச்சு. பார்த்தீங்களா? சுவையான இஞ்சி கறி தயார். இதே மாதிரி பண்ணிடுங்கண்ணா ஓணத்துக்கு எல்லோரும். பாய்.